ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற காத்திருக்கிற சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆனந்த ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேக மக்களுக்கு உதவியாய் இருக்க காலங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உங்களுடைய சித்த நிறைவேற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்க இருக்கிறாங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை நாம் ஆராய்ந்து சிந்தித்து வருகிறோம். அதே போல இன்றைக்கும் கூட இந்த 119ஆம் சங்கீதம் 73 80 வரை ஒரு 8 வசனம் இருக்கிறது. இந்த 8 வசனத்தினுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமான அர்த்தம் அப்படி என்னன்னா, கர்த்தருக்காக காத்திருத்தல் அப்படின்னு போட்டுது. ஆகவே இந்த எழுதினவர் அவருடைய பாதப்படியில் அமர்ந்து அவர் பெற்றுக்கொண்டதை, அவர் உருவாக்கின விதத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறார். அதனால இவைகளை எல்லாம் நாம் உணர்ந்து அதன்படி செயல்பட நமக்கு இவைகள் மாதிரியாகவும் நிகழாகவும் இருக்கிறது. அதனால கர்த்தர் சொன்ன முதல் வசனத்தினுடைய வார்த்தை, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று முதல்ல சொல்ற. அப்படின்னா உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கினது அப்படின்னு சொல்றாரு. இது ஆதியாகமம் 1:27 நாம் பார்க்கிறோம். அவரு எப்படி மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை சொல்ற. தேவ தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டுக்குது வார்த்தை. இந்த வார்த்தை உருவாக்கினார், படைத்தார், சிருஷ்டித்தார், அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இது எதற்காக மனிதனை உருவாக்கினார், எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும், எதற்காக அவருடைய ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அவர் உருவாக்குறதுனால இப்போ தாய் தகப்பன் பிள்ளைய உற்பத்தி ஆக்கி அந்த பிள்ளைய இடத்துல ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க. ஒரு நோக்கத்தோடு எனக்கு ஆண் குழந்தை வேணுன்றாங்க, பெண் குழந்தை வேணுன்றாங்க. என்ன நோக்கமோ நமக்கு தெரியல. ஆனா அதே போலதான் இவரும் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்துதான் உண்டாக்கினார். ஆனா இவர் உண்டாக்கின இந்த உருவமானது நாம் பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அருமையாக, எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் இதை பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தலை, கண்ணு, மூக்கு நிறைய போட்டு, மூட்டுகள், தலை, முகம், கண்ணு, காது, மூக்கு, வாய், கழுத்து, உடல், கைகள், கால்கள், தசைகள், மூளை, இருதயம், ஈரல், நுரையீரல், மூடி, நகம் போன்ற யாவும் சரியான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது பிராண வாழ்வுகள், உயிர்கோடி அணுக்கள், இப்படி ஆக்சிஜன், இவைகளெல்லாம் கூட எந்த இடத்துல எப்படி அதை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறார். அப்ப எவ்வளவு அருமையான 1500 கிலோமீட்டருக்கு அதிகமான நீளமுள்ள இரத்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் 500க்கு மேற்பட்ட வேர்வை நாளங்கள், உணவு உடல் சேர்க்கிறதுக்காக குடல்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட வாயுவனுக்கு நுரையீரல், 50 கோடிக்கு மேலான காற்று செல்கள் ஆகியவை செயல்படுகின்றன உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இவைகள எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற சுவை, நாணம், காரம், இவைகளெல்லாம் கூட அறிந்து கொள்வதற்கு நமக்கு சகலமும் உருவம் படைத்திருக்கிறார். இவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு அற்புதமானது. இதை எப்போதாவது உணர்றாங்களா? ஒரு எறும்பை போல நினைக்கிறாங்க, ஒரு தூசை போல. ஒரு மனிதன் 75 ஆண்டு 80 ஆண்டு சீராகவும் செம்மையாகவும் நடக்கிறான் அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய அதிசயங்கள் அல்லவா, அற்புதங்கள் அல்லவா? அவைகளை ஒரு மனிதன் ஏன் இதை கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு நினைக்கிறான், என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர்
உண்டாக்கினது. ஏன் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய உருவமாகவும் ஏன் உருவாக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த ரத்தத்தினால தம்மை மீட்கும் பொருளாக மனிதனுக்கு தன் உயிரையே தியாகமாய் கொடுத்த அளவிற்கு அவருடைய அடித்தளம் இருக்கிறது. அதனால நாம் ஒவ்வொருவரும் உருவானத அந்த நுணுக்கமான வகையை நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் நம்மை உண்டாக்கினார். இங்கே சொல்றார், உருவாக்கவில்லை, ஏதோ சாதாரணமாக தானாக உருவாகவில்லை. உம்மை உருவாக்கினவர், உம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இவ்வுலகில் நீர் வாழும் காலத்தில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதான் அந்த முதலுடைய சாராம்சம். பிரியமானவர்களே, தேவனுக்கு காத்திருக்கிறேன், தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை கண்டவர்கள் அவங்க மனமகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா நான் ஏதோ ஒன்றை கொண்டு போகிறேன். இப்போ எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய செய்தியை, தேவனுடைய வார்த்தையை மலைகளின் மேல் கொண்டு போவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா தேவ வார்த்தையை கொண்டு போய் மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது, அது அவர்கள் ஜீர்ணிக்கும் பொழுது நாம் அடைந்த அதே மனமகிழ்ச்சியை அவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக மனிதனை தேவன் உண்டாக்கினார் என்று ஒரு வருத்தம் சொல்கிறதுங்க. அதனால பிரியமானவர்களே, கர்த்தருடைய இந்த தியானம் நமக்கு மிக முக்கியமானது. இந்த தியானத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. சொல்றாரு, 73வது வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த வசனத்திற்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், என்னுடைய அவயங்களில் ஒன்றாக இல்லாத போது அவைகளை உருவாக்கப்படும் என்று உமது புஸ்தகத்தில் எப்பயோ எழுதிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்த நமக்கு அறிவுறுத்துறார். அப்படின்னா நாம் இல்லவே இல்லை, கருவு இல்லவே இல்லை, ஆனாலும் என்னுடைய பெயர் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் உருவாகும் என்று எழுதி இருக்கிறது புஸ்தகத்துல அப்படின்னு ஆண்டவருடைய திட்டத்தை அவர் சொல்ற. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம வாசிக்கிறோம் 74வது வசனம், இதுலயே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் வேறு விதமா சொல்லும். ஒரு வசனம் சொல்லுது 74, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இது சொன்ன நான் அப்படியே சொன்னேன். இந்த வார்த்தையானது நாம் ஜீர்ணித்து அவர் கொடுத்தது சிந்தித்து அவர் பாதத்துல காத்திருந்து இவைகளை கொண்டு போய் மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை நம்ப வேண்டும். ஆகினால இதை நான் முதல்ல நம்புறேன், மற்றவர்களுக்கு இதை நான் விசுவாசிக்க நம்பிக்கை நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல காத்திருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இது தேவ திட்டங்கள். அது மாத்திரமல்ல, 119 வசனம் சொல்லுது, காத்திருக்கிறபடி சொல்லுச்சு. 75 சொல்லுது, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அதற்கு என்ன சொல்றாரு இவரு? நீ கட்டளை இட்ட சாட்சிகளை நீயும் மகா உண்மை உள்ளவைகள், இது உண்மையாகவே நீதியும் மகா உண்மை உள்ளவருமாய் இருக்கிறது. உமது வேதத்தில் பிரியமாய் நாள் முழுவதும் என் தியானமாய் இருக்கிறது. இவர் அறிந்து கொண்டார், தேவனை புரிந்து கொண்டார். முதல்ல அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், எதற்காக உருவாக்குன, எப்படி உருவாக்குன, என்ன அதிசயமாய், என்ன அற்புதமாய், யாரால முடியாத அளவுக்கு உன்னை உற்பத்தி ஆக்குன அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய நோக்கம் எனக்காக வாழ வேண்டும், எனக்காக நீ இருக்க வேண்டும், என்னை தேட வேண்டும் என்ற கருத்து இதுல நமக்கு வெளிப்படுகிறது திட்டமா. அப்படிதானே சொல்றாரு? நீ அந்த கட்டளை, நீ கொடுத்த கட்டளையை நான் கீழ்ப்படினோம், உங்களுடைய சாட்சிகளை நீதியா இருக்கிறது, வேற எங்கேயும் எனக்கு நீதி கிடைக்கல, அது மகா உண்மை உள்ளவைகள். இந்த உலகத்திலேயே
எத்தனையோ பொய்கள் இருக்கிறது, பித்தலாட்டங்கள் இருக்கிறது, சூதுவாதுகள் இருக்குது. எல்லாவற்றை காட்டிலும் இது உயர்ந்தது, மகா உண்மை உள்ளது. இந்த உண்மையை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டமா அவர் சொல்றார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய சாட்சிகள், இவெல்லாம் நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதை நான் பிரியமாயிருக்கிறேன். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே என்னுடைய நாள் முழுவதும், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட, மரண பரியந்தம் கூட இவைகளை தான் என் தியானமாய் நான் வைத்துக் கொள்ளுவேன். இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை இந்த சங்கீதத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 76வது வசனம், நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக அப்படின்னு சொல்ற. அப்படின்னா திரும்பவும் என் ஆத்துமாவை விடியவும் உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சி அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் வீக்னஸவா இருக்கலாம், நான் உன்னை விட்டு பிரிந்து போகும் வழியும் இருக்கிறது, இதெல்லாம் இல்லாதபடிக்கு மறுபடியும் என்னை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நீங்க மறுபடியும் தேற்றுங்க. உம்முடைய கிருபையினாலதான் நான் பிழைத்திருக்கிறேன். உம்முடைய கிருபை இல்லாம நான் உன்னால காத்திருக்க முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் உம்முடைய ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் நான் ரட்சிக்க முடியாது. ஆகவே உம்முடைய கருணை, ஈவு, இரக்கம், தயவு இவங்களெல்லாம் நிறைந்திருக்கிற அந்த கிருபையின்படி என்ன பண்ணுங்க, நீங்க ரட்சிங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த 76ஆம் வசனத்துல இன்னும் அதிகமாக உம்முடைய கிருபை எனக்கு தேவைப்படுகிறது, ஆண்டவரே என்னை விட்டு விடாதீங்க, என்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, 77வது வசனம் சொல்லுது, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற. எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நான் முதல்ல சொன்ன, நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவரை போல, அவர் சாயலை போல, அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் இங்க கணக்கு கொடுத்தாரு. அந்த கணக்கின்படி எங்கெங்க பொருத்த வேண்டும், எப்படி இதை அமைக்க வேண்டும், எப்படி அமைத்தால் இவள் சீராகவும் செம்மையாகவும் அவ்வளவு நாள் நான் வைத்திருக்கின்ற வருடங்களை சரியாக பயன்படுத்த முடியும் என்ற அதெல்லாம் அங்கங்கே அவர் கரெக்டா நியமிச்சார். அவைகளெல்லாம் இழங்க வேண்டும் என்றால், சரியாக போக வேண்டும் என்று சொன்னால், தேவ திட்டங்களை அறிந்தவர்களாக, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தேவன் நம்மை உருவாக்கினார். முதல்ல அவர் சொன்னார், தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்போ ஒரு தேவ மனிதனாக இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்றார். அது மாத்திரமல்ல, நான் இவ்வளவாக அதிசயமாக அற்புதமாக உருவாக்கின பிற்பாடு கர்த்தரோடு ஜீவிக்க உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் நான் கை கொள்ளுவேன். அதுலதான் என்னுடைய நாள், என்னுடைய மனமகிழ்ச்சி எல்லாமே எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது போலவே அதே சங்கீதத்துல 78வது வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களோ, நானோ உமது கட்டளையை தியானிப்பேன். அருமையான வார்த்தை. அகங்காரிகள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணவும், நான் உமது, அப்படியானா நான் உம்மிடத்துல இருக்கிறேன், உம்முடைய பாதப்படியில அமர்ந்திருக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், நீர் என்னுடைய தெய்வம்,
உன்னை நான் நம்பி இருக்கிறேன், நீர் இல்லாமல் வேறு ஒருவர் எனக்கு யாரும் இல்லை, நாள் முழுதும் என்னுடைய தியானம் உன்னிதாக இருக்கிறது, நீரே என்னை ஆளுகிறவர், நீரே என்னை நடத்துகிறவர். ஆகவே இந்த உலகத்துல உம்மை கொண்டு போகும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்னை அகங்காரிகள் வெட்கப்படுத்தலாம், அநேகர் காரி துப்பலாம். எத்தனை ஆண்டவருக்கு நடந்த காரியங்கள் எத்தனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனாலும் அவங்க என்னதான் பரியாசம் பண்ணாலும் நான் உம்மை விட்டு விலகுவதில்லை. நீ சொன்னது போல நான் உன்னை விடுவதும் இல்லை, உன்னை கைவிட்டு விலகுவதும் இல்லை, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லு. இந்த தியானத்தை சரியாக புரிந்து கொண்ட இந்த சங்கீத ஆசிரியர் சொல்றாரு, இவைகளெல்லாம் நான் கை கொண்டதுனால யாம் மீது வருகிற துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், அகந்தைகள் இவைகளெல்லாம் கூட என்னை வெட்கப்படுத்தினாலும் கூட நான் உம்முடைய வேதத்தை விட்டு சிறிதளவு கூட விலகவே முடியாது அப்படின்னு சொல்லி மிக அருமையான சாட்சியை இங்க பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற நாம், இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற நாம், இது நமக்கு அதை சுவாதீனம் செய்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு இது கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஞானம் நமக்குள்ள வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை இங்கே வேதத்தை ஆராயும்படி வைத்திருக்கிறார். எத்தனையோ உலகத்துல மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த கால வேளையில தேவ சமூகத்துல அமர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்டு இதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வர முடியுமா? இன்றைக்கு நான் ஒருவன் மாத்திரம்தான் இங்க அமர்ந்து கொண்டு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மற்றவர்களுக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை தெரியும். நம்மை போல ஆண்டவரை நேசிக்கணும், அன்பு செய்யணும், மற்றவர்களை நம்மை போல நாம் அன்பு செய்யணும். அது போலதான் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஆகினாலதான் இன்றைக்கு என்ன வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல அமர்வதும் அதை ஆராய்வதும் அறிந்து கொள்வதும், ஆண்டவரே என்னிடத்தில் வேதனை உண்டோ என்று என்னை ஆராய்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, நான் துன்பப்பட்டது, துயரப்பட்டது, துக்கப்பட்டது, என்னை நீங்க சிக்ஷித்தது உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக சில எச்சரிப்புகளை கொடுத்தது தேவ வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு உரிமையாக இருந்தது. ஆகினாலதான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகினால உங்க வேதத்தை மாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன், என் மீது எவ்வளவு வந்தாலும் சரி இவர்களுக்கு முன்மாதிரியா நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இந்த 78ஆம் சங்கீதம் முழுமையாக நமக்கு போதிக்கிறது. இது 79ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 79 முதல்ல 78 வாசனம், இப்போது 79. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக அப்படின்னு போட்டு, இது தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா சங்கீதக்காரன் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டு அதை நமக்கு எழுதி இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி நமக்கு வழியை காட்டிருக்கிறார். அப்ப உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்படின்னா, நான் ஏன் பாதப்படியில காத்திருந்து உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையா இருக்கிறதுனால, உம்மிடத்துல நான் உருவானதுனால, என்னுடைய முற்பதாக்களை உருவாக்கி அவர்கள் மூலமா சந்ததியை பெருக்கி அவர்கள் மூலமா நாங்க வெளியே வந்ததுனால உன்னிடத்துல நாங்க இருக்கிறோம். அப்போ உம்முடைய வழியை எனக்கு உணர்த்தி அருளும். நாம் எத்தனையோ சொல்ல முடியும். தேவனுடைய வழிகள் வேறு, உலகத்தினுடைய வழிகள் வேறு, மக்களுடைய வழிகள் வேறு, மனிதர்களுடைய வழிகள் வேறு. ஆனா நம்ம உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் பாதுகாத்து வருகிறவரும் அவருடைய வழி வேறு. அதனால இந்த வழியை அறிந்து கொள்ள, இந்த வழியை தெரிந்து கொள்ள எனக்கு நீ உணர்வு கொடுத்தருளும் என்று தேவ இந்த ஆசிரியர் கேட்க. இப்ப அவரு கேட்கும் போது அது நமக்கு எல்லாருக்குரியதா இருக்கிறது. ஆகவே அவர் தேவனிடத்துல கேட்டு விசாரித்து அதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு அநேகருக்கு இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் நான் வழி, நான் சத்தியம், நான் ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே நீர் உண்டாக்கின, உருவாக்கின, என்னை பாதுகாத்து வருகிற, என்னை அழுத்த அழுப்புக்கு நான் உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறதுனால உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும், உணர்த்தி அருளும்
அப்போது நான் என்ன பண்ணுவேன்? உன் அதிசயங்கள் எல்லாம் தியானிப்பேன். உன் அதிசயங்களை, உன் அற்புதங்களை, நீ சொன்ன எல்லாவற்றும் இடத்துல கேட்டு விசாரித்து நடந்து கொண்ட இவங்களெல்லாம் நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஏற்ற நான் பலவீனனா இருக்கும்போது உம்முடைய பலத்தை எனக்கு தார். அப்பொழுது உம்முடைய அதிசயங்களை எல்லா மக்களுக்கும் நான் அறிவிப்பேன். அப்ப அறிவிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் புத்தியையும் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா எவ்வளவுதான் அறிந்தவராய் இருந்தாலும், எவ்வளவுதான் தெரிந்தவராய் இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை. கற்றது கையளவு என்று சொல்லியும் கல்லாதது கடலளவு சொல்ற மனிதனுடைய பழமொழியின்படி வேதம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். இந்த வேதத்தை ஆராய்ந்தவ யாருமே நான் முழுவதுமா முடிச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு கட்டளை முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு தெய்வீக பலத்தோடும் நீ ஆண்டவரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுபோல முழுமையாய் அறிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு என்ன தர வேண்டும்? ஞானத்தை தர வேண்டும், புத்தியை தர வேண்டும். ஆனா வாய் அளவுல அப்படி செய்யறதில்ல. அது ஆண்டவர் ஆழமான இருதயத்துல ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அந்த திட்டத்தின்படி அறிவிப்பதை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி உம்முடைய வழியை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி இந்த சங்கீத ஆசிரியர் வலியுறுத்துறத நாம் பார்க்கிறோம். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை தெளிவுள்ளவனாக, அறிவுள்ளவனாக, உணர்வுள்ளவனாக என்னை உணர்த்தும் என்று சொல்லி கேட்கிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற நாம் தேவனுடைய திட்டங்களையும் கட்டளைகளும் பிரமாணங்களையும் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்காக தான் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை படைத்தார். நமக்கு வைத்திருக்கிற அத்தனை அவயங்களும் சரியான வழியில இணங்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன் என்று சொல்லாத, இது தெரிந்து பார்க்கிற ஒருத்தர் கூட இது என்ன என்று அறிந்து பார்க்கிற ஒன்று, ஏதோ உண்டாக்கினா, ஏதோ படிச்சான், ஏதோ போனா போயிட்டான், அவ்வளவுதான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை தான் பார்க்கிறோம். இந்த கால வேளையில எனக்கு இது இல்லையா அது இல்லையா இந்த ஓடுறங்களை தான் நான் பார்க்கிறோம். இந்த கால வேளையில இந்த வீடு கட்டணும், மேடு கட்டணும், அத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஓடுறதான் பார்க்கிறோம். ஆனால் சில மனிதர்களோ, தேவ மனிதர்களோ தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து அநேகர் சீர் அழிஞ்சு கொண்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் பூகம்போ, எங்க பார்த்தாலும் வேறு வழி, என்ன பார்த்தாலும் அழிஞ்சு. சின்ன வயசுல இப்ப எல்லா வயசுல இருந்து மாண்டு போறாங்க, மரித்து போறாங்க. ஆனா தேவனை அறிந்து கொண்டு மரித்தால் தேவ ராஜ்யத்துல இருப்பார்கள் என்பதற்காக நாம் எல்லாம் வேதத்தை அறிந்து அதன்படி செயல்பட ஆரம்பித்தோம். ஆகினால உடைய சாட்சிகளை நான் அறிந்து அந்த அறிந்து கொள்ள எனக்கு அந்த உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு ஒரு அறிந்தவரா இருப்பார். ஆக வழியை காட்டுங்க, நான் இதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, நான் உமது அடியேன், நான் உன்னை தியானிப்பேன், நான் உன்னோடு அமர்ந்திருப்பேன், உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை அப்படின்னு. இதுதான் என்னுடைய காலை தியானம் என்று சொல்றாரு. மாத்திரமல்ல, நான் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாது அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். உம்முடைய தியானங்களை நான் கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் சொல்றத நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-11 சில வார்த்தைகள் இருக்கிறது. அது தேவனுடைய திட்டங்கள். பன்னெண்டு 5-10 வாசி. அநேகராய் நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாய் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உடையவர்களானாலும் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்து உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவைகளை சொல்ல கடவுள். ஊழியக்காரன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியான ஜாக்கிரதையா இருக்க கடவன். இறக்க செய்கிறவன் இறக்கத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இல்லாதபடி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். சகோதரர் ஒருமை, ஒருவர் மேல் ஒருவர் பட்சபாதமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். தவறான வார்த்தை மன்னிக்கவும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு வசனம், ஒரு டைம். அன்றியும் என் மகனே,
கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனை தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறார் இருக்கிறார். புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்குள்ளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரா எண்ணி நடத்துவார். தகப்பன் சிக்ஷிக்கிறது போல புத்திரன் உண்டோ? சிக்ஷிக்காத புத்திரன் இல்ல. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன் நம்மை சிக்ஷித்து அவர்களுக்கு தாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். அவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷித்தார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதானமாய் தரும். ஆகினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிகிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்துல அது சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மை உண்மை மொத்தமாய் நடக்க தேவ சமூகத்தில் ஆராய் உதவி செய்வராக.